நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போது ரீசெண்டாக தான் முந்தா நேத்தி தான் எல்லா ரோஜா செடியையும் கட் பண்ணிவிட்டு ரீபாட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தையும் நம்ம ரீபாட் பண்ணணும் அப்படின்னா தான் திரும்ப நிறைய மொட்டுக்கள் வைக்கும், நிறையா பிரான்ச்சஸ் வச்சு நிறைய மொட்டுக்கள் வைக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரீபாட் பண்ணியே ஆகணும். நல்லா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணலாம், நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மாதிரி ரீபாட் பண்ணதுக்கப்புறமா அது செந்தளிர் விடுறதுக்கான சில உரங்களை தான் பார்க்க போகிறோம். நல்லா நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும், அதுதான் முக்கியம் இல்லையா? நம்ம பிரான்ச்சஸ் வைக்கலைன்னா அதில் பெருசாக பூக்களும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நைட்ரஜன் ரிச்சான சில உரங்களை கொடுக்கணும், அப்போ தான் நிறைய செந்தளிர்கள் வைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த உரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு வாரத்துல எல்லாம் ஒரு பலன் கொடுக்கும், நிறைய புது தளிர்கள் வர்றதுக்கு உதவும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இப்போ இந்த டேபிள் ரோஸ் சீசன், மார்னிங் 8ன்னு கூட சொல்லுவாங்க. இந்த டேபிள் ரோஸோட சீசன் எப்படி நல்லா பூத்துருக்கு. இன்னும் கலர் கலராக வாங்கி வச்சுருக்கேன், மாடியில் வச்சுருக்கேன். அதையும் சீக்கிரமாக காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி அதுலேயும் பூக்கள் பூத்துருக்குன்னு. இப்போ தான் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம நைட்ரஜன் ரிச்சான உரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலையிலிருந்து செய்யக்கூடிய உரங்கள் வெர்மி கம்போஸ்ட்டு. நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீபாட் பண்ணும்போது வெர்மி கம்போஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணி தான் ரீபாட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம ரோஜா செடியை ரீபாட் பண்ணும்போது இந்த வெர்மி கம்போஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தளிர்கள் வரும். இன்றைக்கி கொடுக்குற இந்த உரம் நான் போன வாரம் இல்லை, ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு பலன் எனக்கு கிடச்சிது, இம்மீடியட்டாக இருந்தது. அதனால தான் இப்போ முந்தா நேத்தி ட்ரிம் பண்ணி விட்ட இந்த செடிகளுக்கும் அதே உரத்தை கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹியூமிக் ஆசிட் விற்கும் இல்லையா கடையில், பாட்டிலில் அந்த ஹியூமிக் ஆசிட் கொடுப்பேன். அந்த ஹியூமிக் ஆசிட் கொடுக்கும்போதும் நல்ல பூக்கள் பூக்கும். அதே மாதிரி சீவீட் ஃபர்டிலைசர் விற்கும் இல்லையா கடையில், இம்மீடியட்டாக வாங்கி நம்ம கொடுக்குற மாதிரி சீவீட் ஃபர்டிலைசர் விற்கும், அதையும் வாங்கி கொடுப்பேன். அது பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்லா செந்தளிர்கள் வைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மீன் அமினோ அமிலம், அதுவும் நைட்ரஜன் செம்மையாக இருக்குது. ஸோ மீன் அமினோ அமிலம் நான் கொடுப்பேன். இந்த மாதிரி இப்போயும் கொடுப்பேன். ஒரு வாரம் ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது இதெல்லாம் கொடுப்பேன். அதே மாதிரி பஞ்சகாவியாவும் நான் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி கொடுக்குற இந்த உரம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஸ்பெஷலாக கிடைக்கிற உரங்கள். இதை நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வருஷம் ஃபுல்லாக வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய மரங்கள் நிறையா இருக்குது. வேப்ப மரம் இருக்குது, குல்மோகர் ட்ரீ இருக்குது, புங்க மரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா. அதில் ஒரு மரம், அதோட பேர் எனக்கு தெரியல, அந்த மரம் தான் கொடுக்கணும்லாம் நான் சொல்ல வரல. அந்த மரத்தோட விதைகள் ரொம்ப பொடிசாக அந்த விதைகள் இருக்கும். அந்த விதைகள் இந்த மழை காலத்தில் தரையில் விழுகும்போது அது இந்த மாதிரி அந்த விதை முளைச்சு நிற்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர். இதுக்கு இந்த விதை தான் இருக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் மரங்கள் இருந்ததுன்னா இது மாதிரி ஏதாவது குட்டியாக செடி முளைச்சிருக்கும். அந்த விதைகள் விழுந்து குட்டி செடி முளைச்சிருக்கும். இந்த குட்டி செடி இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாக நைட்ரஜன். அதுவும் இந்த முதல் 2 இலை வருதுல்ல, அது முழுக்க நைட்ரஜன். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி பல விதங்களில் நம்ம செடிகளை கொடுக்கலாம். அந்த முளையோடு எடுத்துகிட்டு வாங்க, அது கீழே வேரோடு பறிச்சிட்டு வாங்க. பறிச்சிட்டு நீங்கள் குட்டியாக கட் பண்ணி சம அளவு வெல்லம் போட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்து அதை கொடுக்கலாம். செம்ம உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஃபர்டிலைசர். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி கொஞ்சமாக காய வச்சு, நிழலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி அதை செடிக்கு கொடுக்கலாம். மூணாவது வழி பார்த்திங்கன்னா 20 லிட்டர் தண்ணியில் நம்ம அந்த ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இதை பறித்து அதை தண்ணியில் போட்டுட்டு அதோட ஒரு 100 கிராம் வெல்லம் கலந்து 2 நாள் ஊற வச்சுட்டு அதை எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்கலாம். நான் எப்படி கொடுத்தேன் போனேன் ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி நான் எப்படி கொடுத்தேன்னா, பொடிசாக கட் பண்ணிட்டேன். இப்போ டைமே இல்லையா, நான் லைஃப் ரொம்ப பிஸி ஆகிடுச்சு இல்லையா, பொடிசாக கட் பண்ணிவிட்டேன். அதை கட் பண்ணிவிட்டு அதையே நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே செடிக்கு போட்டுட்டேன். அதுவும் எப்படினாலும் மக்கி அந்த செடிக்கு கிடச்சிருது. ஸோ அப்பையும் புது தளிர்கள் வைக்கிது. நம்மளோட மோட்டோ என்னென்னா, இந்த முளைச்சி வர்ற அந்த விதைகள்
முளை இருக்கு இல்லையா, அந்த முளை அந்த நம்ம சுண்டெல்லாம் ஊற வச்சு முளை சாப்பிடுவோம்ல, அது முளை கட்டின பயிர் சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீட்டை சுற்றி நிறைய இருக்கிறதுனால நான் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இது முடியல அப்படின்னா திணை மாதிரியான இதை வாங்கி நீங்களே வீட்டில் விதைச்சி அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.